நான் திரும்ப வந்திருக்கேன். இப்போ ஒரு பிசி ஒன்று எடுத்து வந்திருக்கேன். இது பார்த்துல வழங்கியிருக்கும் தமிழ் பார்த்துருப்பீங்க. இது பிக்சோட சீரிஸில் வர வீடியோ தான். இந்த பிசி என்னத்துக்கு வந்திருக்கேன்னா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ரீட் ஆஃப் ஆயிரும். இதான் கஸ்டமர் சொல்லி கம்ப்ளைண்ட். இந்த கம்ப்ளைண்ட் வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா செக் பண்ணி பார்ப்போம். அது வந்து கஸ்டமர் சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா சம்டைம் வந்து கஸ்டமர் ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லுவார். நாங்கள் எடுத்துகிட்டு வந்து எங்கள் இடத்துல போட்டு பார்த்தா பிசி வேலை செய்யும். அப்படி ஒரு ரெண்டு தடவை நிறைய நடந்திருக்கு. முதல்ல என்ன செய்யலாம்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் படி இருக்காங்க. அதாவது பிசி வேலை செய்யறதுக்கு உடனே நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது சடனாக நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். திருப்பி ஃபோன் பண்ணி கொஞ்சம் பாவிச்சு அப்புறம் திருப்பி சடனாக நிற்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ இதுதான் விஷயம். இதுதான் வந்து கம்ப்ளைண்ட். இது நாங்கள் பார்க்க போகிறோம். ஒயிட் கலரில் பிசி வடிவாக தான் இருக்குது. இந்த பிசியில் ஃபெக்ஸை பார்த்தீங்கன்னா இது வந்து லைசன் ஃபைலில் 3600 ப்ளஸோடு வருது. 250 கேவி ப்ளஸ் பண்ணுவோம். அப்புறம் 14 விஜி ரேம் போட்டிருக்கு, 14 ரேம் போட்டிருக்கு. அப்புறமா எக்ஸ்பீரியன்ட் கேசிங் கூட வந்து எனக்கு ஐடியா இல்லை இந்த மாதிரி உண்டு. ஸோ இதுதான் பேசிக்காக இந்த பிசியோட ஃபேக்ஸ். நாங்கள் வந்து என்ன செய்ய மாட்டோம் பிசியை போயிட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணி ஒன் பண்ணி பார்த்துருவோம் ஓகே இருக்கா அந்த மாதிரி. நீங்கள் என்ன பண்ணலாம் என்ன செஞ்ச மாட்டா பிசி இருக்குது எல்லாம் செட் பண்ணியாச்சு. யூஎஸ்பி கேபிள் கொடுத்தா யூஎஸ்பி மோஸ் கீபோர்ட் கொடுத்தாச்சு. அப்புறமா HDMI கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு பிசி ஒன் பண்ணி பார்த்துக்கலாம். பவர் சப்ளை பண்ணியாச்சு. பவர் சுவிட்ச் கொடுப்போம். என்ன வருது என்ன ஃபுல்லாக ப்ளஸ் ஸ்க்ரீன்லாம் இருக்குது. என்ன ஃபுல்லாக வருது. ஓகே இப்போ வந்து பூட்டு வந்துட்டு பூட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சிஸ்டம் சைட் வந்துருக்கு. ஸோ பதிவு. ஸோ இதுக்கு வந்து நம்ம லெஃப்டாக பண்ணிக்கலாம். ஓகே இந்த சத்தம் வந்து அப்படின்னா இந்த இளைஞ்சிட்டு ஓடிட்டு போகிற மாதிரி சத்தம் வந்துட்டுருக்கு. பிசி வந்து 2 நிமிஷம் சடனாக ஆஃப் ஆகிருக்கு 2 வழியாக அப்படி வந்துருக்கு. வாய்ஸ் வந்து இங்கே வந்துட்டுருக்கு. திருப்பி என்னைய பாடுறா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அவுட் ரெஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிசியும். A few moments later. ஓகே திருப்பி விஜி லைட் இருக்குது. அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து திருப்பி ஸ்க்ரீனுக்கு வந்து சிக்டன் வருது. பட் பிளாக்காக தான் இருக்குது. ஓகே பிசி வந்து நம்மளை போட்டாது விண்டோஸுக்கு போகுது. கஸ்டமர் சொல்லிட்டாங்க நம்ம கம்ப்ளைண்ட் வந்து என்ன கம்ப்ளைண்ட்டா இப்படி எல்லாமே ஓகே வேலை செய்யுது 3 ரன் ஆஃப் தான். பட் நாமளும் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அப்படி ஆஃப் ஆகிடுச்சு தான். இப்போ நம்மளுக்கு அது ஆஃப் ஆகாமல் இல்லைன்னா இது சொல்ல தெரியல இந்த மாதிரிட்டு. என்ன பிரச்சனை நாங்கள் ஒன்றோட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. ஸோ ஓகே பிசி வந்து இப்போ ஒன்று ஆகிட்டு பார்த்தீங்கன்னா பிசி ஒன்று ஆகிட்டு ஃபஸ்ட்டோட கம்ப்ளைண்ட்னா பிசி சொல்லிட்டு போல இந்த கம்ப்ளைண்ட். ஸோ இதான் விஷயம் பிசி வந்து ஆஃப் ஆகுதான். இது என்ன விஷயம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ ரொம்பலாம் தான் இருக்குது. நாங்கள் ஒன்றோட செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த பிரச்சனை இருக்காது. ஓகே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா பாசிபிள் டெஸ்டர் இருக்குது. பாசிபிள் டெஸ்டரை வந்து பிசியில் அட்டாச் பண்ணிக்கலாம். பிசியில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 8x20 ஓப்பன் கேபிள். ஓகே தான் இருக்குது. ஸோ பவர் சப்ளை இந்த இஷ்யூ இல்லை. பவர் சப்ளை நல்லா தான் வேலை செய்யுது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேசிங் வச்சு செக் பண்ண டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்ன செய்யலாம்னா மதர்போர்ட் ப்ரோசர் எல்லாத்தையும் வந்து கேசிங் முடி எடுத்துக்கலாம். பவர் சப்ளை முடி எடுக்கலாம். மற்றபடி கேசிங் ஃபேனும் வந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்துக்கலாம். ஏன்னா செக் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். A few moments later. பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சுட்டு பண்ணால் பிசியை ஃபுல்லாக பிரிச்சாச்சு. பிரிச்சு எல்லாம் வந்து எடுத்தாச்சு. கரெக்டாக வந்து திருப்பி வச்சுக்கோண்டா ஜூம் பண்ணி வச்சுக்கிறோம். இதில் போட்டு விஜி கார்டு பார்த்தீங்கன்னா இது எழுதிட்டு வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா. இதில் எஸ்எஸ்டிஎம் நாங்கள் கொடுக்கிட்டு வந்தால் சரி எஸ்எஸ்டிஎம் வந்து உள்ள கல்வி கொடுக்கணும். அது முழுசுமாக சேமில் 1 பண்ணி பார்த்துக்கலாம் இந்த மாதிரி. இது 1 பண்ணுறது சரியாலும் அதோட சப்போர்ட் பண்ணாலும் சரிமா ஓடுனாலும் ரைட் வயசு போயிடுது. ரொம்ப சீக்கிரமாக வயசு போயிடுது. ஸோ மேக்கடையில் வயசு போயிடுது. இதே மாதிரி நாங்கள் ஒரு எஸ்எஸ்டிஎம் போட்டு பார்க்கலாம் என்ன நடக்குது இந்த மாதிரி. ஸோ இதை ஆஃப் பண்ணிக்கலாம். என்ன செட்டப் ஆகும் செட்டப் கொடுத்தாச்சு. திருப்பி என்ன செய்யலாம்னா அதை பிசியில் ஆன் பண்ணுவோம். பவர் சப்ளை ஆன் பண்ணுவோம். ஓகே அதை ஒரு பவர் சோட் பண்ணுவோம். ஓகே இப்போ வந்து CPU லைட் அடிக்குது. இப்போ சாஃப்ட்வேர் போட்டு செய்யணும்னா 2 ஓரை வந்து பூஸ்ட் பண்ணி ஸ்ட்ரெஸ் பண்ணி விட்ட வேண்டாம். அப்படி ஓடிட்டு இருக்கோம். அவங்க சொன்னபடி எங்கே அடிக்குதுன்னா பார்க்கலாம். அப்படி டைமரை ஒன்று வச்சுக்கலாம். எப்போ நிற்குதோ அப்போ கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவாக இருக்கும். இது இந்த பிசியில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இன்கம் பண்ணுறேன். இல்லை அப்படி பிரச்சனை என்ன அப்படி ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி ஒரு சரி வீடியோ கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யலாம்னா இந்த ஸ்க்ரீன் செக் பண்ணி பார்க்கலாம்னுட்டு வீடியோ கட் பண்ணேன். ஃபுல்லாக நின்றுச்சு. நான் என்ன செய்வோம்னா திருப்பி கவுண்ட் பண்ணி இப்படி பார்த்துருவோம். ஸோ இதை என்ன செய்யணும்னா உங்களுக்கு ரொம்ப வெயிட் பண்ண டைம் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக பாஸ்போர்ட்டில் போடுவோம். சரியா? ரொம்ப கனமாக இருக்குது. ஓகே படிக்கலாம். ஒரு விஜய் கார்டு கூட செக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து 1650 புது ஜிபி ஒன்று இருக்குது. இந்த சைடு 1650 இடிக்ஸ் 1650 4GB கார்டு உண்டு. இதை போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ என்ன செய்யறோம்னா மதவோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மதவோட ஒன்று ஆகுது. அதில் லைட்டு பார்த்தீங்கன்னா CPU லைட் வருது. ரொம்ப நேரமாக விஜயெலாம் நிற்கிது. விஜய் லைட்டாக நிற்கிட்டு ஏதாவது விஜய் கார்டில் பிரச்சனை இருக்க மாதிரி இருந்துட்டு இப்போ ஓகே போட்டு மாறிட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செக் பண்ணிக்கலாம். ஓகே ரைட் எல்லாமே ஓகே தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஓகே இப்போ 2 GB. இப்போ என்ன நடக்குதுன்றா பிசி ஒன்றாவது கொஞ்சம் இதில் ஆஃப் ஆகுது. திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் இதில் ஒன்றாவது கொஞ்சம் இதில் ஆஃப் ஆகுது. பவர் சப்ளை செக் பண்ணி பார்த்தா பவர் சப்ளை இஷ்யூ இல்லை. விஜய் கார்டு செக் பண்ணி பார்த்தா விஜய் கார்டில் இஷ்யூ இல்லை. ட்ரைம் செக் பண்ணி பார்த்தா ட்ரைம்லேயும் இஷ்யூ இல்லை. இப்போ வந்து நம்ம செக் பண்ண வேண்டிய 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து அதோட இன்னொன்று ப்ராசஸர். இது 2 மினிட் அது 2 செக் பண்ணி பார்த்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. Few minutes later. ஓகே இதை பார்த்தீங்கன்னா இது வந்து Ryzen 3ல் வந்து 3100 ப்ராசஸர் இருக்குது. Ryzen A520 மதர்போர்ட். இது வந்து பிராண்ட் நியூ சிஸ்டம் ஆஃபீஸில் இருக்குது வச்சுருக்கோம். ஸோ அதில் என்ன கம்ப்ளீட் எடுத்துருக்கோம். இதை போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இதில் இருக்கிற ரேமை கலட்ட போகிறோம். அப்புறமா NVMe கலட்ட போகிறோம். இதில் இருக்கிற ப்ரொசஸரை கலட்டிட்டு இதில் இருக்கிற ப்ரொசஸர் இதில் இருக்கிறது 3200 இருக்குது. அந்த ப்ரொசஸர் இதுக்கு போட போகிறோம். இதுக்கு போட்டுட்டு இதுக்கு RAMமில் போட போகிறோம். SSD கனெக்ட் பண்ண போகிறோம். விஜய் கார்டு கனெக்ட் பண்ண போகிறோம். கனெக்ட் பண்ணி போட்டு இதில் வச்சு ரன் பண்ணி பார்க்க போகிறோம். அந்த உடல் இந்த தலையோடு இணைய போகிறது. அப்படி ரன் பண்ணி பார்க்க பிரச்சனை கிட்ட பார்க்கலாம். ரெண்டாவது மதவட்டம் பிரச்சனை தெரியுது. கொடுத்தா ப்ரொசஸர் போயிருக்க வாய்ப்பு குறைவு. இப்படி செக் பண்ணி பார்க்க தெரிஞ்சிடும். இது ப்ரொசஸர் பிரச்சனை இருக்கா மதவ பிரச்சனை இருக்காண்டு. ஸோ இவ்வளோதான். இப்போ என்ன ப்ரோட நீங்கள் மாற்ற போகிறோம். மாற்றி போட்டு இவ்வளோ செக் பண்ணுறேன் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சிருக்க வேண்டாம். ஒரு மதவோட்டு வந்து A520 மதவோட்டம் எடுத்து அதில் வந்து ப்ரொசஸர் மாற்றிருக்கோம், RAM மாற்றிருக்கோம், SSD போட்டிருக்கோம், பவர் சப்ளை போட்டிருக்கோம். அதாவது மதவோட்டத்தை விரும்பி எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றிட்டோம். நீங்கள் மாற்றிட்டு என்ன செஞ்சிருக்கோம்னா பிசி எல்லாம் எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ஃபிட் பண்ணி பவர்லாம் கொடுத்தாச்சு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 39 நிமிஷமாக இந்த பிசி ஓடிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் சட் அவுட் ஆகலை. இனிமேல் சட் அவுட் ஆகாது. அது சும்மா ஓடில்லை. 2 கோரை வந்து நாங்கள் என்ன செஞ்சுருக்க வேண்டாம் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கோம். அது கிட்டத்தட்ட 40-45% வரைக்கும் ஓடிட்டுருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தோம்னா கடைசியாக கன்க்ளூஷனுக்கு வந்தோம்னா இங்கே என்ன இருக்குன்னா ஒரு RAM படுதா போயிட்டு ஒரு RAM ஸ்லாட் படுதா போயிட்டு ஒரு RAM ஸ்லாட் இல்லை ஒரு RAM படுதா போயிட்டு 8 GB படுதா போயிட்டு அப்புறமா மதவோட்டம் மிஸ் ஆகிட்டு. ஸோ இது 2 தான் பிரச்சனை. இது கஸ்டமரோட இந்த மாதிரி சொல்லி கஸ்டமர் ஓகே அவங்க மாற்றலாம். இல்லாட்டிக்கு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு செய்யலாம். தட்ஸ் ஆல். இவ்வளோ வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணிட்டு போங்க. பாய்.